ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். கரூரில் அந்த துயர சம்பவம் நடைபெற்றது. 41 பேர் உயிர் போயிருச்சு, 6 குழந்தைங்க. இந்த நிலையில் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற அரசியலுங்கிறது மேலும் மேலும் ரொம்ப அதிர்ச்சியை தருது. ஒருபுறம் தன்னுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அவர் பார்க்க கூட இல்லை. வேக வேகமாக கரூர்ல இருந்து சென்னைக்கு போறாரு. ஆனால் மற்ற ஊர்களில் இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் போன்றவர்கள் வேக வேகமாக கரூருக்கு வராங்க. அவர் சென்னைக்கு போயிட்டு நெஞ்சம் உருகி உடைஞ்சு போச்சுன்னு பதிவு போடுறாரு. இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் பலமுறை எச்சரித்தோம், இந்த இடத்துல இருந்தே பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னபோது அதெல்லாம் முடியாதுன்னு அவங்க மறுத்தார்கள். போன்ற பல்வேறு விஷயங்களை வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை இன்னைக்கு நீதிபதிகளிடம் சொல்லியிருக்கு. நாங்கள் எங்கெல்லாம் தடுத்தோம், ஆனால் அவங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க போன்ற பல்வேறு செய்திகளை பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவர்கள் மீதெல்லாம் இந்த வழக்கு, இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவினர் திட்டமிட்ட அரசியல் காரணமாக எங்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க அவங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, ரெண்டு முக்கியமான காரணம். விஜய் நாமக்கல்ல எத்தனை மணிக்கு கூட்டத்தில் அவர் பேசணுமோ அந்த டயத்துக்கு தான் அவர் சென்னையிலேருந்து கிளம்பினார். அவருக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்குது. சார்ட்டர்ட் ஃப்ளைட் 2 ஏர்போர்ட்லேயும் முதலே சொல்லிட்டா அவங்க எப்போ போகணுன்னு விரும்புகிறாங்களோ அந்த டயத்தை அவங்க கொடுக்க முடியும். அப்போ இவர் டிலே பண்ணினார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஷபீர் அகமது நம்ம ஜேர்னலிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, கரூர்லேயும் இவர் ரொம்ப லேட்டாக வந்தார். ஏறக்குறைய 7 மணிக்கு வந்தார் கரூருக்கு, நைட்டில் 7 மணிக்கு. 3 மணிலேருந்து தான் இவங்க அனுமதி வாங்கினாங்க. அரசுகிட்ட போலீஸை அனுமதி வாங்கினது 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஏன்னா 10 மணிக்கு மேலே கூட்டம் நடத்த முடியாது, அதனால் அது வரைக்கும் சொல்லி அனுமதி வாங்கினாங்க. ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா, மக்கள்கிட்ட எல்லாம் 1 மணிக்கே அவர் வந்துடுவார், விஜய் வந்துடுவார்னு சொல்லி சொன்னாங்க. அது விசாரிக்கணும், இப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி 1 மணிக்கே வந்துடுவான்னு சொன்னால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு சினிமா ஸ்டாரை அவர் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக போவாங்க. அந்த பார்க்குற ஆர்வம் இருக்கும் குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். விஜய் மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் அவங்களுக்கு ஒரு ஹீரோ. அதனால் அவங்க சீக்கிரமாக போய் அப்பா பார்க்கணும் விஜய்னு சொல்லி சொன்னால், அந்த ஒருத்தர் கூட சொன்னார், என் குழந்தை இது மாதிரி ரொம்ப வற்புறுத்துச்சின்னு சொல்லி தான் நான் குழந்தையை கூப்பிட்டு போனேன்னு சொன்னார். அப்போ இவங்க 1 மணிக்கு அவர் வருவார்னு சொன்னால் இவங்க 11 மணிக்கெல்லாம் போயிருப்பாங்க, 10 மணிக்கே போனாங்கன்னு சொல்கிறார். இப்போ பெண்கள் பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா கூட, நமக்கு வீட்டு கல்யாணத்துக்கு போகிறதுனா கூட நம்ம ஊரில் பழக்கம் என்னென்னா, பெண்கள் தண்ணி முதல்ல குடிக்க மாட்டாங்க. ஏன்னா கழிப்பறைகள் அதிகமாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க. அப்போ தண்ணி அதிகமாக குடிக்காமல் இப்போ காலையில் 10 மணி அது 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால், இந்த வெயில் தாழ்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் டீஹைட்ரேஷன் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ டீஹைட்ரேஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் மயக்கம் வரும். இப்போ இவர் ஷபீர் அகமது சொல்கிறாரு, விஜய் 7 மணிக்கு வந்தார், ஆனால் 6 மணிலேருந்தே மயக்கமானவங்களை ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் ஸ்பாட்டுக்கு போனார், போய் விசாரிச்சு அவர் சொல்கிறார், இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ 7 மணிக்கு வந்தபோது விஜய் பல பேர் தண்ணின்னு எல்லாருமே கேட்டதாகவும், தண்ணி பாட்டில் அவருடைய வேன்லேருந்து வீசி எரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இது தண்ணி கொடுக்கணுங்கிறது நல்ல ஜெஸ்டர், ஆனால் அப்படி வீசி எறியுறதுங்கிறது நல்ல ஜெஸ்டர் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பேருக்கு வீசி எறிய முடியும்? அங்கே உள்ளவர்கள் எத்தனை பேருக்கு தானோ எல்லாருக்கும் தாகும். அங்கே தண்ணி வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. நாங்கள்லாம் இதில் இருந்தபோது, நிர்வாகத்தில் இருந்தபோது பெரிய கூட்டம் வரும்னா வாட்டர் டேங்கர் நாங்களே இவங்ககிட்ட சொல்லுவோம், கூட்டம் நடத்துகிற மாட்டோம், நீங்கள் வாட்டர் டேங்கர் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலன்னா சரி, அது அடுத்த தடவை எங்கள்கிட்ட மீட்டிங் பெர்மிஷன் நீங்கள் வரவே முடியாது அப்படி சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம். ஏன்னா வாட்டர் டேங்கர் கொண்டு வரத்தான் செய்யணும். இங்கே அது மாதிரி வாட்டர் டேங்கர் எந்த ஃபெசிலிட்டி இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய கேரவன் ரொம்ப வைட் பாடிடு, இந்த பஸ் மாதிரி ரொம்ப வைட் பாடியாக இருக்கும், ஒரு கார் மாதிரி குறுகலான பாடியோடு இருக்காது. இப்போ ஒரு கூட்டத்தில் பாருங்கள், அவங்க காலையிலேருந்து வந்துட்டாங்க. அது மொத்தம் 10,000 பேர் வருவாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது 27,000 பேர் வந்தாங்க கடைசியில் அப்படின்னு போலீஸ் தரப்புன்னு சொன்னாங்க. 27,000 இப்படி நெரிச்சு போய் கூட்டம் நிற்குது. இப்போ நெரிச்சிட்டு போய் நிற்கும் போது இந்த இது எப்படி வரும்? இந்த கேரவன் அதுக்கு நடுவில் தான் வரும். அதுக்கு நடுவில் வரணும்னா இந்த நெரிச்சி இருந்தவங்களாம் விலகணும். விலகி போகும்போது தள்ளுமுள்ள வரத்தான் செய்யும். இப்போ இதெல்லாம் இவங்க போலீஸ் இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் முதல்லையே முதல் இடத்துல நிப்பாட்டிருங்க சார், போக போக சிக்கல் ஜாஸ்தியாகும்னு சொன்னால் டிரைவர் எங்கள் பேச கேட்கல. டிரைவர் கேட்கலன்னா அதுக்கு யார் பொறுப்பு? போலீஸாக பொறுப்பு? டிரைவரை கூப்பிட்டு வந்தவங்க, கேரவனை கூப்பிட்டு வந்தவங்க கட்சிக்காரங்க தான் பொறுப்பு. அடுத்து இந்த கட்சிக்காரங்க 10,000 பேர் வருவாங்க, அதாவது குறைந்தபட்சம் 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா, அல்லது மொத்தமே 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஆனால் இன்னொரு விஷயம்,
கட்சி தொண்டர்கள் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எழுதி வாங்கியிருப்பாங்க. இப்போ காவல்துறை நிச்சயமாக எழுதி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்கள் அது மாதிரி எழுதி வாங்குவோம், அரசியல் கட்சிகள் வந்து கூட்டம் நடத்துவோம். ஏன்னா ஒரு காவல்துறை ஆள் வந்து ஒரு பெண்கள்கிட்ட வந்து தள்ளி நில்லுமான்னு சொன்னா சரி, என்ன மிரட்டுறீங்களா, அந்த நேரத்தில் மாப் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குல்ல, என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனால் அதே கட்சி தொண்டர் சொல்றாங்கன்னா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, சிரிச்சுக்கிட்டே போவாங்க. இதுதான் இயல்பு. ஆனால் இவங்க யாருமே அங்கே இல்லை, ஸ்பாட்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதை தவிர இது எல்லாமே வந்து தாவக்கா வந்து தவறு இருக்கு. போலீஸ் வந்து எதில் தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இவங்க பேச்சு ஏன் நம்புறாங்க? இது வரைக்கும் இவங்க 10,000ன்னு சொன்னா சரி, அங்கே 40,000 50,000 மற்ற இடத்துல வந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்போ அவங்களுக்கு என்னன்னா, கூட்டத்துக்கு அனுமதி மறுத்தால் உடனே அதை பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அரசியலாக்குவாங்க. எங்களுடைய அரசியல் செல்வாக்கு பார்த்து பயந்துக்கிட்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. ஒருவேளை பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருந்திருக்கலாம்னா, போலீஸுக்கு வந்து நீதிமன்றம் தான் சொல்லிச்சு இவங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு, அதே நீதிமன்றத்துக்கு இவங்க போயிருக்கணும். போய் இந்த பாருங்க 10,000 சொல்றாங்க. இவங்க எப்பயுமே 10,000னா 10,000 வந்ததில்லை. அதுக்கு மேலே வந்தா இந்த இடம் வந்து தாக்கு பிடிக்காது. அவங்க முதல்ல சொன்ன 2 இடமே வந்து சரி கிடையாது. 3வது இடம் நாங்கள் சூஸ் பண்ணி இந்த இடத்த ஏன் சொல்றோம்னா, சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து இங்கே வந்து மீட்டிங் நடத்தினாரு. அந்த அளவுக்கு கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். 10,000 நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு மேலே வந்ததுன்னா சரி, இவங்க அந்த அந்த ஃபர்ம் அஷூரன்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே கூட்டத்தில் வந்து அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோர்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது செய்யலை. அதுக்கப்புறம் வந்து 10,000 பேர்னா 500 போலீஸ்காரங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு 20 ஆளுக்கும் ஒரு போலீஸுங்கிறது 500 போலீஸ்காரங்க ஏடிஜிபி வந்து சொல்றாரு. இப்போ 50 ஆட்களுக்கு ஒரு போலீஸ்னா கூட போலீஸ் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும், நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இதில் என்னென்ன, அதாவது 25,000 பேர் வந்தால் கூட கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆன்டி சோஷியல் கூட்டமாக இருந்தால் அடித்து உதச்சி அவங்கள விரட்டலாம். ஆனால் பப்ளிக் மீட்டிங்கு அரசியல் கூட்டத்துக்கு வந்தவங்களும் அப்படி அடித்து மிரட்டலாம் கூடாது, செய்வது தப்பு. அப்போ கட்சி தொண்டர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸாக நிற்கணும். எத்தனை போலீஸை கூப்பிட்டு வந்தாலுமே அங்கே கட்சி தொண்டர்கள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், பார்வையாளருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது இல்லவே இல்லை. அப்படிங்கிறது வந்து கட்சி தொண்டர்கள்ட்ட உள்ள கட்சியுடைய ஒரு கோளாறு. இப்போ இவர் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டார். இப்போ எல்லாரும் பல பேர் சொல்கிறாங்க, இந்த ஆள் ஒரு தலைவனா, அவருடைய தார்வாள் செத்துக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டாருன்னு. நான் அப்படி நினைக்கல. கவலை இல்லாமல் இருக்குன்னு இல்லை. ஹி டிட் நாட் நோ வாட் டு டு. திகைப்படைஞ்சு போயிட்டார். திகைப்படைஞ்சு போனதில் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டார். இது ஒரு தலைவனுக்கு, ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகில்லை. நெருக்கடிகள் வரும்போது அந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதுதான் அரசியல் தலைவர். ஏன் அந்த மாதிரி திகைப்படைஞ்சு போயிட்டார்? எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, மீட்டிங்கில் பேசுறதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கல, அவருக்கு தெரியல. நான் 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜய்க்கு வந்து அரசியல் தலைவர் ஆகிற பக்கம் இன்னைக்கு வரைக்கும் வரல. அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்கிறேன், தாராளமாக ஒரு அரசியலுக்கு வரட்டும், இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட பழகட்டும், மக்களை புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லட்டும். இதெல்லாம் செய்கிறதுக்கு அவர் முனைப்படுத்தால் தான் அவர் ஒரு சரியான அரசியல்வாதியாக, அரசியல் தலைவராக விடுவார். இன்னைக்கு அவற்றது கிடையாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு பேசாத தாத்தாவும் பாட்டியும் பேசுவது, அவர் அங்கேயே கடை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தடியடி நடந்தது, அதுக்கப்புறம் கல் எடுத்து எறிஞ்சாங்க, இதை வச்சு கத்தியை வச்சு கீறினாங்க. இப்போ கல் எடுத்து எறிஞ்சாங்க, கத்தி வச்சு கீறினாங்க, இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும். யார் என்ன சொன்னாலுமே வந்து அதை வெரிஃபை பண்ணணும். இந்த தடியடி நடத்தின பல பேர் சொல்கிறாங்க, தடியடி நடத்துனாங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து கூட்ட நெரிசல் வந்துடும், அதனால வந்து சாவுகள் நிகழலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல மைல்டு லாட்டி சார்ஜ் கொடுத்து கூட்டத்தை கலைக்கணும். இதுதான் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். அப்படி போலீஸ் பண்ணாங்களா? சரி நடத்துனாங்களா? நடத்தினா எந்த அளவுக்கு நடத்துனாங்க? இதெல்லாம் இப்போ நீதி விசாரணையிலும் தெரிய வரும். யாரும் எதையும் மறைக்க வேண்டியதில்லை. ஆனால் 2 விஷயத்தை யாராவது மறைக்க முடியுமா? இவர் வேணும்னே தாமதப்படுத்தி வந்தார், இதை யாராவது வந்து மறைக்க முடியுமா? கூட்டம் ஓடினதுக்கப்புறம் இவர் தேவைப்படைஞ்சு ஓடிட்டாருன்னா இவருடைய ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க? அங்கே யார் இருந்தாங்க? தமிழ் வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க யாருமே அங்கே இல்லை. வந்ததெல்லாம் வந்து திமுக, அதிமுக. விஜயபாஸ்கர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன். அவர் தான் முதல் ஆஸ்பத்திரிக்கு போனார், அதிமுகவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் தான் மந்திரிகள்லாம் போனாங்க. இப்போ சொல்கிறாங்க எல்லாம் எப்படி ரெடியாக இருந்திருக்க முடியும், இதில் சதி இருக்குங்க. விஜயபாஸ்கர் வந்து டிஎம்கே விட்டு, அண்ணன் கொஞ்ச நாள் நம்ம 2 சதிகள் இருப்போண்ணே அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக சேர்ந்து சதி பண்ணாங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? அவங்களுக்கு மனிதாபமானம் இருந்துச்சு, டக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாங்க. இவங்களுக்கு மனிதாபமானம், இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு மனிதாபமானம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. தலைவர் வந்து தேவைப்படைஞ்சு போய் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து புது கற்பனைகள், புது கதைகள் இதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுடைய சதின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து விஜய் நீங்கள் லேட்டாக வாங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா?
அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாவெல்லாம் நடந்த உடனே ஓடி போயிருங்க விஜய், இந்த இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? என்ன பேச்சு இது? திமுகவுடைய சதின்னு சொல்றது. இவங்க தங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி மற்றவங்க மேலே பழி சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தரப்பிலிருந்து ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதை நீதி விசாரணையில் இவங்க வந்து சாட்சியாக போய் சொல்லட்டும். தெர் இஸ் நோ ப்ராப்ளம், தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன். எல்லா உண்மையும் வெளியில் வரணும், சந்தேகமே இல்லாமல். ஆனால் அடிப்படையாக மேலோட்டமாக பார்த்தாலே தெரியுது ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க. நாமக்கல்ல இருந்து உங்களுக்கு இதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரமாகும்? இவர் ஷபீர் அகமது இன்னொன்று சொல்கிறாரு, நாமக்கல்லேருந்து இவர் வந்தது கூட 5000 பேர் வந்தாங்க. அந்த கூட 5000 பேர் வந்து புது நெரிசல் வந்ததுனால தான் இந்த தள்ளுமுள்ள ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜய் வந்து கேட்டாரா, அந்த தள்ளுமுள்ள இது மாதிரிலாம் நடக்கிறது பார்த்த உடனே நான் பேச்சை கண்டினியூ பண்ணவா வேண்டாமான்னு மீட்டிங்கில் கேட்டார். கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கண்டினியூ பண்ணுன்னு சொன்னவங்க இடத்துல தள்ளுமுள்ள இருந்திருக்காது. இதை வந்து அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு நடக்கக்கூடாது. இவருக்கு தான் எல்லாமே தெரியும். கூட்டத்தை பார்க்கணும், 360 டிகிரிஸ் வியூ வந்து இவருக்கு தான் கிடைக்கும். அப்போ இவர் தான் மேல முடிவு இருந்து பார்க்குறாரு. ஆமாம், இவர் தான் முடிவெடுக்கணும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. விஜய்க்கு மெச்சூரிட்டி கிடையாது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பள்ளிகள் வந்து 41 பள்ளிகள். அதுதான் ரொம்ப கொடுமை. குழந்தைகள் உட்பட இதானதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜியோ விஜயபாஸ்கரோ 2 பேருக்குமே இது மாதிரியான சூழல்கள் வந்தால் மக்களோட நிற்கணுங்கிற அந்த அரசியல் அனுபவம் இருக்குது. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஏன் பாமகவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நடந்தால் அரசியல்வாதி கரவேட்டி கட்டின நம்ம தான் போய் நிற்கணுங்கிற அந்த உணர்வு, அரசியல், அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுரா நம்ம நடத்துல கூட்டணும்னா எல்லாருமே ஓடி போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி விஜயும் ஓடி போயிருக்காரு, புசி ஆனந்த் இருக்காரான்னு தெரியாது, ஆதவ அர்ஜுனா அப்போ எங்கே போனாருன்னு தெரியாது, இவங்க கட்சிக்கு மாவட்ட செயலாளர் யாராவது போட்டிருக்காங்களா, அவங்க யாராவது முன்ன பின்ன யாராவது பார்த்துருக்காங்களா, எதுவுமே இல்லை. இப்போ இந்த தன்மை வந்து ரொம்ப சிக்கல் இல்லை. ஒரு கட்சிக்கான அடிப்படை இலக்கணமே இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. நிச்சயமா இதில் வந்து திமுக பொதுக்கூட்டம் நடந்ததுன்னா அந்த திமுக பொதுக்கூட்டத்தில் முதல்ல வந்து என்ன பாட்டு பாடுவாங்க? கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் போடுவாங்க. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு சொல்லி பாட்டு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் போடுவாங்க. அவங்களுடைய கட்சி பிரச்சார பாடல்களை போடுவாங்க. அதுக்கப்புறம் நகைச்சுவை பேசுகிற ஒரு பேச்சாளர் வந்து பேசுவார். அடுத்து வந்து இன்னொருத்தர் சீரியஸான விஷயங்களை பேசுவார். இப்படி அவங்களுடைய தலைவர் வர்ற வரைக்கும் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டம் ரெஸ்டிவாக இருக்காது. அதுக்கப்புறம் தலைவர் வந்து பேசுனதுக்கு அப்புறமும் இவங்க வந்து கூட்டத்தில் சொல்லுவாங்க, தன்னுடைய தொண்டர்கள் சொல்லுவாங்க, எப்போ கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க, தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வேண்டுகோள், முதல்ல நம்ம தலைவர் போகட்டும், அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லுவாங்க. கூட்டம் அது மாதிரி நடந்துக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிட் பாயிண்ட் வந்து நிறைய வச்சிருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவங்களுக்கு தேர் சீசன்டு பீப்புள். அதே மாதிரி அதிமுகவுக்கு எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறமும் அந்த அதிமுக தொண்டர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இது மாதிரி தான் தொண்டர் படையினர் ஒன்று இருக்கு. அவங்க அதிமுகவுடைய யூனிஃபார்ம்ல வருவாங்க. அது ஒரு பெரிய கௌரவம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையனா காலேஜில் படிக்கிற பையனா இருந்தாலும் அந்த யூனிஃபார்மோடு வந்து நிற்கிறதுங்கிறது ஒரு கௌரவம். நம்ம கட்சி தொண்டர் நம்மளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குதுன்னு போய் எல்லாத்தையும் பேசுவோம். சிரிச்ச முகத்தோடு சொல்லுவாங்க, அக்கா கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, தங்கச்சி இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போமா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க சொல்ல முடியாது, கட்சி தொண்டர்கள் தான் சொல்ல முடியும். அப்ப இவங்களுடைய கட்சி இன்னொன்னு இவங்க உரிமையோட சொல்லுவாங்களே, அண்ணே அண்ணே எதுவும் பண்ணாதீங்க, நமக்கு தானே இது அசிங்கம், என்னன்னே நீங்க அப்படி போகாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்து இவர் வரும்போதுங்க எப்படி இருக்குன்னா, இவர் வர்றதுக்காக கூட்டம் காத்திருக்கு. இவர் வந்த உடனே சில மணி துளிகள் பேசுறாரு, பேசிட்டு கலைஞ்சிடுறாரு, போயிடுறாரு. போன உடனே இவருக்கு அடுத்து அங்க எதுவுமே இல்லையே, அதனால கூட்டம் வந்து திமு 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 திமுன்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வரும்போது அது அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அழகில்லை. இவங்க இது மாநாடு நடத்துறேன்னு சொன்னாங்க. அது ஒரு பொதுக்கூட்டம், பொதுக்கூட்டத்துக்கு மாநாடுன்னு பேர் வச்சாங்க. திமுக அதிமுக மாநாடு நடத்தினா 2-3 நாள் நடத்துவாங்க. அதுல பல விஷயங்கள் விவாதிக்கப்படும், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், மக்களுக்கு வந்து தங்களுடைய ஸ்டாண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும்? அங்கிள் அப்படின்னு சொல்லி இவரை சிஎம் கூப்பிடுறது வந்து அரசியல் நாகரிகம்னு சொல்லி நினைக்கிறாரா? அடுத்து வந்து இப்போ நான் ஒன்று கேட்குறேன், லா அண்ட் ஆர்டர் கெட்டுப்போச்சு, லா அண்ட் ஆர்டர் கெட்டுப்போச்சுன்னு சொன்னார். இந்த கரூரில் லா அண்ட் ஆர்டர் கெட்டு போனதுக்கு யார் காரணம்? அப்போ இவர் வந்தாருன்னா என்ன லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவருக்கு தெரியும்? லஞ்ச ஊழல் இருக்குது, லஞ்ச ஊழல் இருக்குங்கிறாரு. நிஜம்தான், இந்தியா பூரா நமக்கு ரொம்ப வருத்தத்தர விஷயம். அது ஒரு கேன்சர் மாதிரி. எங்கேயுமே லஞ்சம் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் லஞ்சம் இருக்குது. அப்போ நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு வர்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன செய்ய போகிறீங்க? எப்படி லஞ்சத்தை ஒழிக்க போகிறீங்க? அதை பற்றி ஏதாவது வார்த்தை இருக்கா? இவர் பண்ணுற மாநாட்டுக்கான செலவுக்கே கனவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் தான் லஞ்ச ஊழல் ஒழிக்க போகிறாருன்னு சொல்லி மக்கள் மத்தியில் கேள்வி வரத்தானு செய்யும். அதனால வந்து விஜய்கிட்ட வந்து தெளிவான அவரை பின்பற்றுகிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், மற்றவங்கள மாதிரி அவர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உரிமை இருக்குது, யார் பின்னாடி வேணாலும் போகலாம். ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பார்க்கணும். ஜனநாயகங்கிறதே என்ன? லாஸ்ட் மேன் இன் த கியூ ஷுட் பி ரெஸ்பாண்டட் டு. கியூவில் கடைசியில் நிற்கிற ஒரு குரலும் செவிமடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் ஜனநாயகம். அப்போ நீங்கள் நாளைக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம்
நீங்கள் என்ன வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது, இப்போ குறைவாக இருக்கா? அப்போ விஜய் எப்படி அதை கூட்ட போகிறாரு? நீங்கள் கேள்வி கேட்கணும். மற்றவங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கணும். தெளிவில்லாமல் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் பின்னாடி போகிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. இப்போ இந்த நிலையில தான் இன்னொரு நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஒரு கட்சி கட்டமைப்பு மாநாடுனா இவங்க கட்சி மாநாட்டிலேயே ஒரு ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரு. பொதுக்கூட்டத்திலேயே திமுக பொதுக்கூட்டத்திலேயே 7-8 பேர் பேசுவாங்க. ஆனால் இவர் கட்சி மாநாடு நடத்துறாரு, அதுவும் அரை மணி நேரம் இவருடைய பேச்சு, அரை மணி நேரம் கூட இல்லை, 15 நிமிஷம் இவருடைய பேச்சு தான் மாநாடாவே இருக்கு. இந்த வித்தியாசத்தை சொன்னீங்க. இந்த நிலையில் ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயம் நடுராத்திரிலிருந்து நடந்திருக்கு. இன்னைக்கு டிஎம்கே தரப்புல ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. இந்த ஆட்சி கலைக்கப்படணுங்கிற டோன்லையும் தூண்டி விடுகிற வகையிலும் ட்விட்டர்ல செக்ஸ் தளத்துல ஆதவ அர்ஜுனா ஜென்சி கிட்ஸுகளே திரண்டெழுங்க, இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், கருத்துரிமைக்கு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா போட்டுட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அதை அவரே டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா அதை ஃபுல்லா திமுக காரங்க போட்டுட்டு, பாத்தீங்களா இது யாருடைய சதி, டெல்லியோட ஆசை, இது மோடியோட ஆசை, தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற வேலை, ஆட்சியை கவிழ்க்கிற வேலையை நேபாளம் மாதிரி இவங்க ஜென்சி கிட்ஸுகளை வச்சு பண்ணுங்கன்னு ஜென்சி கிட்ஸை ஓப்பனாவே தூண்டி விடுறாங்க. உங்களுக்கு எதிரான நடக்குது, நம்முடைய கருத்துரிமை நசுக்கப்படுதுங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா போட்டிருக்கிறாரு. நீங்க இந்த எக்ஸல பதிவை பார்த்திருப்பீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இது தாவேகாவினுடைய விஜயினுடைய தூண்டுதலா நடைபெற்றிருக்குமா, இல்ல திமுகவினர் வைக்கிற விமர்சனம் மாதிரி டெல்லியுடைய வேலை, நாக்பூருடைய வேலையா இருக்குமா? எப்படி நீங்க சந்தேகப்படுறீங்க? அதாங்க நம்பர் 1, இளைஞர்களே புரட்சி செய்யுங்கள்னு சொன்னா அது தப்பு இல்லை. புரட்சிங்கிறது வந்து அதனுடைய இது என்ன, அடிப்படை என்ன, அடிச்சொல், வேர்ச்சொல்னு சொல்லுவோம். புரள், புரட்டு அப்படிங்கிறது புரட்சி. அப்ப அல்லவை ஒழிந்து நல்லவை இடம்பெறலே புரட்சி, அழிவு அழிந்து ஆக்கம் நிலைபெறலே புரட்சி அப்படிங்கிறதான் புரட்சிக்குரிய சரியான வார்த்தை. ஆனால் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த முதல்ல நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் வந்து ஒரு உதாரணம் காட்டினார். நேபாளம் என்ன நடந்துச்சு, முன்னாள் பிரதம மந்திரி ஒருத்தருடைய வீட்டில் வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அப்போ இவர் சொல்றது வந்து எந்த உதாரணம் காட்டுறோம், அங்கெல்லாம் வன்முறைகள் நடந்தது. அந்த வன்முறையை ஆதரிச்சு அவர் பேசுறாரு. இங்கே உள்ள இவங்களை வந்து இளைஞர்கள் வந்து அது மாதிரி வன்முறைக்கு தூண்டாரா அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரத்தானே செய்யும். ஏன் இவரே அதுக்கப்புறம் டெலிட் பண்ணாரு? எதை சொல்கிறேன், முதிர்ச்சியின்மைன்னு. என்ன பேசணும், என்ன எழுதணும், எப்படி வந்து இளைஞர்கள்ட்ட போகணும் அப்புறம் அப்படிங்கிறதே தெரியாமல் வாய் புளிச்சதோ நாக்கு புளிச்சதோங்கிற மாதிரி எதையாவது எழுதிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் சரியான போக்கு கிடையாது. ரிப்பீட்டட்லி ஐ ஃபீல் தட் தீஸ் ஆர் நாட் ஜென்டில்மேன் வித் எனி மெச்சூரிட்டி. ஒரு அரசியல் பக்கம் கிடையாது இவங்களுக்கு. இல்ல அந்த அந்த வார்த்தை, அதாவது ஒரு அரசுக்கு எதிராக போறது வேறல, அரசை எதிர்த்து போராட வாங்க, அதுவும் கரெக்டா ஒரு வார்த்தையில பாருங்க, ஜென்சி கிட்ஸ், அதாவது நமக்கு இவங்க எதிரானவங்க, அதாவது இந்த 17, 16, 15, 18, 20 வயசு பசங்களை பார்த்து உங்களுடைய கருத்துரிமை, அதாவது விஜயண்ணாவுக்கு நசுக்கப்படுது, உங்களை நசுக்கிறாங்கிற மாதிரி இவர் அந்த சின்ன பசங்களை தூண்டி விடுற மாதிரி இவர் போட்டிருக்கிறாரு. அப்ப ஏதோ பிளான் பண்றாங்க. உதாரணம் இல்ல, அவர் சின்ன பசங்கிட்ட வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா வாங்கன்னு சொன்னா கூட அதை நான் ரொம்ப பெரிய தவறா நினைக்க மாட்டேன். ஆனா அவர் சுட்டி காட்டிய உதாரணங்கள் இருக்குல்ல, அப்ப அது மாதிரி பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு. நேபாள பண்ண மாதிரி பண்ணுங்க, ஸ்ரீலங்கால பண்ண மாதிரி பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு. அது வந்து தவறு. அப்ப நிச்சயமா வன்முறையை தோன்ற மாதிரி தான் அந்த இது இருந்தா தான் அர்த்தம் கொள்ள முடியும். அதனாலதான் அவரே டெலிட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஆமா, உடனே டெலிட் பண்ணிட்டாரு. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க, இப்போ ஒரு பாஜக விஜய் எல்லாம் ஒரே அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. ஏன்னா விதவிதமான பேச்சுக்கள் வருது. விஜய் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்தாருன்னு சொல்லி எதை நம்புறது எதை நம்ப கூட நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேச்சு வருது. விஜயுடைய தலைவர்கள் வந்து இவங்களை போய் பார்த்தாங்க, பாஜக தலைவர்கள் வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி வருது. ஒருத்தர் நான் வழக்கமாக எழுதுற என்னுடைய நல்ல நண்பர் கோலாகல் ஸ்ரீனிவாஸ் வந்து அவரும் நானும் வேற வேற அரசியல் கருத்தோடு இருக்கோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நாங்கள் நல்ல நண்பர்கள். ஸ்ரீனிவாஸ் வந்து இப்போ விஜய்க்கு வந்து என்டிஏக்கு வர்றதா சேஃப்கார்டு அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்காரு. அவரே வீடியோ போட்டிருக்காரு, அவரே பேசியிருக்காரு. ஆமா, பல சமயங்களில் தலைப்புக்கும் உள்ள இருக்கிறதுக்கு சம்மந்தம் என்ன, தலைப்பு மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் இப்படி அவர் உள்ள இருக்க பேசியிருந்தாருன்னா அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நீ சிக்கலில் இருக்க, கிரைசிஸில் இருக்க, நீ இங்கே வா, நீ காப்பாற்றணும். ஏன்னா இதில் வந்து பிஜேபி ரொம்ப கெட்டிக்காரங்க. இவர் வந்து சரத்பவாருடைய அண்ணன் பையன் அஜித் பவார், அவர் மேலே 66,000 கோடி ரூபா ஊழல் பண்ணாரு. இவங்க தான் சொன்னாங்க, பிஜேபி தான் சொன்னாங்க. இப்போ அவர் வந்து துணை முதலமைச்சராக வச்சுருக்காங்க. அவங்க பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒயிட் வாஷ் ஆயிரும். இவர் வந்து ஹேமந்த பிஸ்வாஸா இதில் அசாம் சிஎம் பற்றி அவர் முதல்ல இதில் காங்கிரஸுடைய சிஎம் இருந்தார். இவங்க சொல்லாத குற்றச்சாட்டே கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே எல்லாம் சரியாக போச்சு. அதனால விஜய் வந்து டக்குனு இது ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். முதல்ல விஜய் வந்து நம்ம வந்து ஒரு தெர் இஸ் அ டாக், விஜயே வந்து பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து பேசுகிறத பார்க்கும்போது தன்னுடைய பாப்புலாரிட்டியை பார்த்தோன்னே மயங்கிட்டாரா இந்த ஆள்,
நம்ம பிடியிலிருந்து விலைய போற மாதிரி இருந்தாரா? அப்ப இதுதான் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்களா? காலம்தான் பதில் சொல்லணும். ஆதவ அர்ஜுனா மீது அந்த விமர்சனம் ஏற்கனவே இருக்கு. பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் சொல்றாங்க. இப்போ இந்த ட்விட் எக்ஸ் தளம் போட்ட உடனே இப்போ அந்த ஆராசா எல்லாருமே அதை கண்டிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா இவங்க ஏதோ ப்ரோவோக் பண்றாங்க, தூண்டி விடுறாங்க, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, இளைஞர்களை தூண்டி விடுவது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ பாஜகவின் நோக்கம் எப்படியாவது தமிழக அரசு கலையணுங்கிற பாஜகவினுடைய செயல்பாடு மாதிரி இது இருக்குங்கிற மாதிரி சந்தேகத்தை திமுகவினர் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஆதவோட இதை பார்த்து இல்லை அவங்க இவங்க வந்து பாஜக வந்து என்னென்ன ஆயுதம் இருக்கோ அத்தனை ஆயுதம் பயன்படுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க. டிஎம்கே வந்து வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எடப்பாடியையும் வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ஏடிஎம்கே வந்து வீக்கெண்டு ஏடிஎம்கே இருந்தால் கொஞ்ச நாளில் ஏடிஎம்கே காலி பண்ணிடலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபி உண்டு பிஜேபிக்கு. எதிர்கட்சிகளை எதிர்க்க வேண்டும், நம் நட்பு கட்சிகளை ஒழிக்க வேண்டும். இதுதான் இவங்களுடைய தத்துவம். இதைத்தான் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் அதைத்தான் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா, ஏடிஎம்கேக்குள்ளே போயிட்டாங்கன்னா, எடப்பாடிக்கு வந்து அது பெரிய சிக்கல். அவர் கீழே இருக்கிற வேலையை அவங்களே பார்த்துருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த பார்ட்டி வந்து நாலா பக்கமும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே சிதறிக்கிட்டு இருக்கும். அந்நேரம் நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணுறது அடுத்த இரண்டாவது பெரிய கட்சியாக நம்ம இருக்கணும். அது அவங்களுக்கு அப்போ இரண்டாவது பெரிய கட்சியாக 2026 வந்துட்டோம்னா அதுக்கு இப்போ சான்ஸே கிடையாது. என் கூட்டணி வச்சிருக்கும் போது எடப்பாடி அது மாதிரி கொடுக்க மாட்டார். அது சந்தேகம். எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு எடப்பாடி மேலே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு போன தடவை அதிகமாக இடம் கொடுத்ததில்லை பிஜேபிக்கு. இந்த தடவை கொடுக்கறது விருப்பப்பட மாட்டார். இதுதான் உண்மை. அதனால தான் உங்களுக்கு எடப்பாடி பிடிக்கிறேன். மற்றவங்கன்னா ரொம்ப நீக்கு போக்கா இருப்பாங்க, இவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. 2026 இவங்களுக்கு சொல்லுங்க. இல்லை இந்த அடிப்படையாக வச்சு எடப்பாடி விஜய் அலைன்ஸ் வந்துருமா? திமுக மட்டும்தான் நம்ம இலக்கு, திமுக விஜய் அழிக்க பார்க்குது, ஒழிக்க பார்க்குது, பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ், இது எல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி விஜய் அலைன்ஸ் வந்துருங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கே. எடப்பாடி விஜய் இதை காரணம் வச்சு வர வாய்ப்பு வந்துடலாம். ஏன்னா இப்பயும் எடப்பாடி வந்து இவரை சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு, விஜய் சப்போர்ட் பண்ணி. விஜயும் ஏடிஎம்கே அதிகமாக அட்டாக் பண்ணாம தான் இருக்கு. ஆமா, பெரிய லெவலில் இப்போ வரையுமே இதுக்கு முன்னாடியுமே அவர் பெருசா பண்ணது இல்லையே. ரொம்ப திமுக மட்டும் தானே டார்கெட் பண்ணி அவர் பேசிட்டு இருக்கிறார். மோடி உடனே ட்வீட் போட்டாரு. எப்பவுமே தமிழ்நாட்டு பிரச்சனையில அவ்வளவு எளிதா ஆர்வம் காட்ட மாட்டாரு, இதுல உடனே இறங்குறாங்க. ஹேமா மாலினி வந்து இறங்குறாங்க, உடனே உண்மை அறியும் குழுவெல்லாம் உடனே வர்றாங்க. சிபிஐக்கு வேணும்னு உடனே மாற்றணும்னு கேட்குறாங்க. ஆதவ அர்ஜுனா தான் சிபிஐ கேட்குறதே தள்ளி போகிறதுன்னு ஒரு காலத்தில் சொன்னார். இப்போ அவரே சிபிஐ வேணுங்கிறாங்க. அவங்க டெல்லியிலேருந்து உடனே குழு இறங்கி வருது. இப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது வேக வேகமாக உண்மை அறியும் திறன் வந்து ஹேமமாலினிக்கு இருக்கா? அவங்க ஏதோ 2 தடவை எம்பி வந்திருக்காங்க, பார்லிமெண்ட்டில் எத்தனை தடவை பேசியிருக்காங்க, தன்னுடைய கான்ஸ்டியூன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லை? இங்கே வந்து எதை கண்டுபிடிப்பாங்க? அப்படி உள்ள திறமை உள்ளவங்க நிறைய பேர் பிஜேபியில் இருக்காங்க. அவங்களையே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சினிமா கவர்ச்சி தான் தமிழ்நாட்டில் வந்து பெருசாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா? அதனால ஒரு சினிமா ஸ்டார் எஸ்டர் எஸ் சென்ற கடந்த கால ஸ்டாராக கூட இருக்கலாம், பட் ஷீ இஸ் எ ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா அப்போ தமிழர்களை பற்றி அவங்க எவ்வளோ கீழ்த்திறமை யோசிக்கிறதுன்னு தான் யோசிக்க முடியும். ஹேமமாலினுடைய திறமைக்காக அனுப்புங்க, திறமை இருந்தால். எனக்கு தெரிஞ்சு டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி கேப்பபிள்னு ஹேமமாலினி அம்மா வந்து எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. அப்போ இன்னைக்கு வந்து ஸ்டார் வேல்யூக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு வந்து கேவலம் தான். இங்கே சினிமா ஸ்டார் அனுப்புனா உன்னுடைய தலையாட்டுவீங்க நீங்கள் அப்படின்னு நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா? விஜய்க்கு கூட்டம் கொடுவீங்க, ஹேமா மாலினி சொன்னா கேட்டுக்குவீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டையே இவங்க வந்து ஒரு சிந்திக்கும் திறனற்ற கூட்டம் நினைக்கிறாங்கிற மாதிரி கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கு. அப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்குங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். நம்ம தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இப்படி இருக்கேன்னு. ஆனால் ஹேமா மாலினியே அவங்க ஏதோ தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்கிற மாதிரியும் கொண்டு வருவாங்கல்ல. நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழர், ஹேமா மாலினியும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வருவாங்கல்ல. அவங்களுக்கு அடையாள அரசியல் தானே முக்கியம், கருத்தியலா முக்கியம். ஏதாவது ஒரு அடையாள அரசியலை கொண்டு வந்துட்டே இருப்பாங்களே. தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சொல்லி சீமான் போன்றவர் சொல்றாங்க. நான் சொல்றேன், தமிழர் நலனை காப்பவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஒரு தமிழர் நடந்துகிட்டே தமிழுக்கு தொடர்பு பண்ணாங்களா, அந்த மாதிரி ஆளுங்களால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால தமிழர் நலனை காப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும். இப்போ ஹேமா மாலினி வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க இப்படி வரது மூலம் என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே விஜயசாந்தி ஒரு தடவை கொண்டு வந்தாங்க. அந்த மைக்கிள்பட்டிங்கிற கிராமத்துல திட்டமிட்டு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல இந்து பிள்ளைகளை மிரட்டி கொடுமைப்படுத்தி கிறிஸ்தவரா மாத்துறாங்கன்னு அண்ணாமலை ஒரு பிரச்சனை எடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கிள்பட்டி அப்படின்னு எடுத்து அதை கண்டறிய விஜயசாந்தின்னு ஒரு குழு வந்தாங்க, நடிகை விஜயசாந்தி குழுவில். அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. அது வேக வேகமாக வந்து கண்டுபிடிச்சாங்க ஒரு கிராமத்தையே மதம் மாத்துறாங்கன்னு. அது இப்போ என்னாச்சுன்னே தெரியல. இப்போ ஹேமா மாலினி வந்து இறங்கியிருக்கிறாங்க. விஜயோட
கூட்டத்தில் நடந்த சாவுக்கு இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். மக்கள் தான் விழிப்புணர்வோட இருந்துக்கணும் என்ன நடக்குதுங்கிறத. மக்களுக்கு அந்த அரசியல் உணர்வு பார்வை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தற்காத்துக்க முடியும். இது எப்படியெல்லாம் போகும், எப்படியெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கணும், இது ஒவ்வொன்றுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதை வெறும் அரசியலா பார்க்காம ஒரு சமூக நலனுடன், நமது தமிழ் சமூக நலனுடன் இணைத்து நம்ம பார்க்கணுங்கிற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.